தேசாந்திரி. எழுதியவர் எஸ். ராமகிருஷ்ணன். பகுதி 8. நாரைகளின் நடனம். சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு கோடை காலத்தில் அருப்புக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டோட கிராமத்துக்கு போயிருந்தேன். 100 வீடுகளுக்கும் குறைவாக இருந்த ஊரில் மேற்கு பக்கம் ஒரு பெரிய கண்மாய் வறண்டு போயிட்டு இருந்துச்சு. அந்த கண்மாயை சுற்றி பருத்து உயர்ந்த மரங்கள் இருந்துச்சு. அதில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சு. 100 கணக்கில் அதில் விழுதுகள் விட்டு விரிஞ்சு இருந்தது அந்த ஆலமரம். அங்கங்கே மர நிழல்ல ஆட்கள்லாம் சோர்ந்து கிடந்தாங்க. ஊரெல்லாம் ஒரே வெக்கையாக இருந்தது. அந்த வெயில் காலத்தில் பேச்சு தானே ஒடுங்கி போயிடுறத அங்கு தான் பார்த்தேன். அதையும் மீறி பேச பார்க்கும் பொழுது சொல்லின் வெக்கையை உஷ்ணம் படிந்திருப்பதையும், யாராவது கேட்ட உடனே ஆத்திரம் தானே பீரிட்டு வரதையும் கூட பார்க்க முடிஞ்சுது. பனை ஓலை விசிறிகளோட திண்ணையில் முடங்கி கிடந்த வயசாளிகள் கூட எரிச்சல் தாங்க முடியாமல் அவங்களே திட்டிக்கிட்டு இருந்தாங்க. தெருவில் நாயோட நடமாட்டம் கூட இல்லை. கண்மாய் கரையில் இருந்த ஒரு வேம்படியில் படுத்துக்கிட்டே ஆகாசத்தை பார்த்துக்கிட்டே இருந்தோம். வானம் வெளிரிய ஈய நேரத்தில் இருந்துச்சு. மேகங்களே இல்லை. கோடை கிராமத்தை உலர வச்சிருந்தது. எங்கே இருந்தோ கொக்கோட கூட்டம் ஒன்று தெற்கு நோக்கி பறந்து போச்சு. அது வரைக்கும் அங்கங்கே நிழலில் படுத்துட்டு இருந்தவங்க கொக்குகளை பார்த்ததும் ரொம்ப ஆசையாக எழுந்து நின்று ஆகாசத்தையே பார்க்க தொடங்கினாங்க. ஒரு வயசாளி தன்னோட கண்ணெல்லாம் இடுக்கிக்கிட்டு கொக்கு தரையிறங்குச்சான்னு கேட்டார். யார்கிட்டையும் பதிலே இல்லை. அவர் கண்ணை தொடச்சிக்கிட்டு ஆகாசத்தை நிமிர்ந்து பார்த்தப்போ கொக்குங்கெல்லாம் பறந்து போயிருந்தது. ஆகாசத்தில் பறவைகளோட தடமே இல்லை. திரும்பவும் அவரவர் நிழலுக்கு வந்து படுத்துக்கிட்டாங்க. எப்போவாவது ஒரு பறவை கடந்து போனால் கூட யாராவது ஒரு ஆளோட தலை நிமிறதும், அப்புறம் ஏமாத்தத்தோடு அது கவிழுறதுமா ஒரு துக்க நாடகம் நெடுநேரம் நீண்டுக்கிச்சே இருந்துச்சு. ஆத்திரம் தாங்க முடியாத ஒரு வயசாளி சொன்னார், கொக்கு போகிற வேகத்தை பார்த்தா கிழக்க எங்கேயும் தண்ணி இல்லை. இந்த வருஷம் கோடை மழை கிடையாதுரா. சுக்கா வளர போகிறோம் பாருங்க. அவர் சொன்னது போலவே அந்த கோடை ரொம்ப கடுமையாக இருந்துச்சு. பறவைகள் தங்களோட நீர்நிலைகளை தண்ணீர்பிலேயே பார்த்துடுது. பூமியில் எந்த இடம் இனவிருத்தி செய்ய வசதியானதுன்னு பறவை தேடி அலையுது. இதுக்காக அது பகலிரவு பார்க்காம பறந்து தன்னோட வாழ்விடத்தை பார்த்து அங்கு சில காலம் தங்கி வாழ்ந்து திரும்பவும் தன்னோட பூர்வ இடம் தேடி போயிடுது. ஒவ்வொரு பறவையும் எழுதப்படாத சரித்திரம்தான். பறவை கண்ட காட்சிகள், குடித்த நீர், கடந்த நிலப்பரப்பு எல்லாம் பறவையோடு முடிஞ்சிடுது. நீரோடு மனிதர்கள் கொள்ள உறவை விட பறவைகள் கொள்ளும் உறவு ரொம்ப நுட்பமானது. தைலான்னு ஒரு பறவை. இந்த பறவை ஊரை சுற்ற துவங்கினா மழை வரப்போகுதுன்னு ஊர் மக்கள் அறிஞ்சுக்குவாங்களாம். இதனால் அந்த பறவையை யாரும் வேட்டையாடுறதே கிடையாது. பறவைகளை நாம் சுதந்திரத்தோட அடையாளமாக கொண்டாடுறோம். ஆனால் சுதந்திரமாக பறவைகள்லாம் பறக்க முடியறதில்லைன்றது தான் இது நாள் வரை நாம் கண்ட நிஜம். அரிய பறவை இனங்கள் வேட்டையாடப்பட்டு அழித்து ஒழிக்கப்பட்டு விட்டுச்சு. இயற்கையை பாதுகாக்க தவறியதன் விளைவாக நீர்நிலைகள் அற்றுப்போக துவங்கி பறவைகளோட வாழ்வை நெருக்கடி கொள்ள செஞ்சிடுச்சு. வெயில் காய ஆரம்பித்த உடனே குக்குருவான்ற பறவை அதை ரசிக்க துவங்குவது போல குக்குக் என்று கத்திக்கிட்டே இருக்கும். குறிப்பாக கோடை காலத்தில் துவங்கி முதிர்வேனில் வரை இந்த பறவையோட குரலை நம்ம கேட்க முடியும். வெயிலை குடிப்பது போல விட்டு விட்டு கத்திக்கிட்டே இருக்கும் இந்த குக்குருவானின் குரலை நம்மள பலரும் கேட்டிருப்போம். ஆனால் குக்குருவான் எப்படி இருக்கும்னு யாருக்குமே தெரியாது. குக்குருவான் ரொம்ப அழகான பறவை. குருவி போல இருக்கும். மேல் பாகம் பச்சையாகவும் அடியில் இளம் மஞ்சளும் கால்கள் லேசான சிவப்பு நிறத்திலும் இருக்கும். இடைவிடாமல் கூவும் இந்த பறவை தலையை உதறி அசைப்பதை பார்க்க ரொம்ப ரம்மியமாக இருக்கும். பறவைங்க கிட்டேருந்து நாம் கற்றுக்க எவ்வளவோ இருக்குது. எந்த பறவையுமே தன்னோட தேவைக்கு அதிகமாக சேர்த்து வச்சுக்கிறது இல்லை. அலைந்து திரிய அழுத்துக்கிறதும் இல்லை. பறவை வாழ்வை ஒவ்வொரு நாளும் புதிதாக சந்திக்குது. ஒரு நாள் ஒரு மீன் கொத்தி வானில் வட்டமடிச்சுக்கிட்டே இருக்கிறத பார்த்தேன். அந்த ஏரியில் சலனமே இல்லை. மீன் கொத்தி சரேல்னு சுழன்று அதோட அழகால் ஒரு மீனை கவ்விக்கிட்டு பறந்ததை பார்க்குறப்போ ஏற்பட்ட பரவசம் எந்த ஒரு விளையாட்டின் உச்ச நிகழ்வுக்கும் நிகரானது. மீன் கொத்திக்கு தண்ணீரோட ஆழம் ஒரு பொருட்டே இல்லை என்பதும், அது நீருக்குள்ளே நீந்துற மீனை உயரத்திலிருந்தே பார்த்துடுதுன்றதும் வியப்பாக இருக்குது. தியானிகள் பலரையும் விடவும் ஆழ்ந்த தியான கோலம் கொண்டவை கொக்குகள். தண்ணிலேயோ கல்லிலேயோ நின்னபடியே அது தனது கழுத்தை உள்மடக்கிக்கிட்டு அரைக்கண் மூடிய கோலத்தில் இருக்கிறத பார்க்குறப்போ பரம யோகியை போல இருக்கும். ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமளவு வாடி இருப்பது கொக்கின் சுபாவம். இது மனுஷங்களில் பலருக்கும் இருக்கிறது இல்லைன்றது தான் இன்றைக்கு பிரச்சனை. கர்நாடகாவில் ஸ்ரீரங்கப்பட்டினத்துலேருந்து காரில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ விசித்திரமான குரல் ஒன்றை கேட்டேன். அது சைபீரிய நாரையோட குரல்னாரு காரோட்டி.
சைபீரியாவை பற்றி என் விருப்பத்துக்குரிய ருஷ்ய எழுத்தாளர் தஸ்தாயெஸ்விக்கின் எழுத்துக்கள் துல்லியமாக விவரிச்சிருக்கு. கடும் பனியும் தனிமையும் நிரம்பிய நிலவொளி அது. அங்கிருந்து வர பறவை ஏதோ ஒரு விதத்தில் தஸ்தாயெஸ்விக்கியை நினைவுபடுத்துவதாகவே தோன்றியது. இந்த பறவைகள் எங்கே போகிறதுன்றதும் அருகில் ரங்கனத்திட்டுன்ற இடம் உள்ளதா சொன்னார் காரோட்டி. அந்த நிமிஷமே பயணம் திசை மாதிரி சைபீரிய நாரைகளை தேடி ரங்கனத்திட்டு போகிறதுன்னு முடிவாச்சு. ரங்கனத்திட்டு மைசூர்லேருந்து 1/2 மணி நேர தூர பயணத்தில் இருந்துச்சு. இது பறவைகளோட சரணாலயம். காவேரி ஆற்றுல பாதையில் அமைஞ்சிருக்கிறதால சிறியதும் பெரியதுமான நீர்த்திட்டுக்கள் இங்கே இருக்குது. நான் போயிருந்தது ஆகஸ்ட் மாதத்தோட துவக்கம்ன்றதால கண்ணு கெட்டிய தூரம் வர பறவை காட்சிகளாக இருந்துச்சு. ஒரு வினோத இசைக்கோலத்தை போல் வேறு வேறு குரல்களில் பறவைகள் ஒளி எழுப்பிக்கிட்டே இருந்துச்சு. சைபீரிய நாரைகளில் அங்கங்கே நின்றுக்கிட்டு இருந்தது யுவான் ஸ்வாங், பாகியான், மார்கோபோலோ என என்னை வியப்பில் ஆழ்த்திய யாத்ரீகர்கள் அனைவரையும் விட தான் பெரிய ஆள் என்றது போல அந்த சைபீரிய நாரைகள் மரக்கிளைகளில் நின்றுக்கிட்டு இருந்துச்சு. வெயில் மங்கி இருந்துச்சு. ஒரு நாரை தன்னோட உடலை அசைச்சு நடனமிடுறது போல திரும்பிச்சு. இன்னொரு நாரை அடிக்குரலால் சப்தமிட்டுச்சு. ஒரு நிமிடம் நான் மார்கோபோலோவை நேரில் காண்பது போல வியப்போடு அந்த நாரைகளை பார்த்தேன். எத்தனை ஆயிரம் மைல்களுக்கு அப்பாலிருந்து வந்திருக்குது, எவ்வளவு பகல் இரவுகள், எத்தனை விதமான நிலப்பரப்புகளை கடந்து வந்திருக்கு. தேசத்தின் எல்லைகளை அழித்தபடி உலகை ஒரே பரப்பாக கருதும் பறவைகளின் செயல் விருப்பத்துக்குரியதாக இருக்குது. என்ன சொந்தம் இது? பூமியின் ஏதோ ஒரு மூலையிலிருந்து பறவைகள் இன்னொரு மூலைக்கு போயிட்டு முட்டையிட்டு குஞ்சு பொறிக்குது. வரைபடம் இல்லை, எரிபொருள் தேவையில்லை, தேடுதல் மட்டுமே அதை கொண்டு செலுத்துது. மொழி, இனம் என பிரிந்து கிடக்கும் உலக பறவைகளும் விலங்குகளும் தான் ஒன்று சேர்க்குது. கிராமப்புறங்களில் சொல்லப்படுற கதை ஒன்று இருக்குது. ஒரு நாள் ஒரு அரசன் தன் அரண்மனையில் ரொம்ப அழகான ஒரு குரலை கேட்டான். என்னாதுன்னு விசாரித்தப்போ எங்கிருந்தோ வந்த ஒரு பறவை நந்தவனத்தில் அமர்ந்து பாடுதுன்னு சொன்னாங்க. அரசன் நந்தவனத்துக்கு போயிட்டு அந்த பறவையை பார்த்தான். அது செந்நீரை கொண்டையும் பால் வெந்நீரை உடம்புமா இருந்துச்சு. அந்த பாடலை தான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்ட அரசன் அந்த பறவையை பிடிச்சு வரும்படியாக காவலர்கள்கிட்ட ஆணையிட்டான். பறவை அவங்க கையில் அகப்படாமல் தப்பி பறந்துச்சு. அரசன் ஆத்திரம் அடைஞ்சு தன் படையை அனுப்பி பறவையை பிடிப்பதற்கு எது தடையாக இருந்தாலும் அழிச்சிட்டு அதை பிடிச்சிட்டு வரும்படி கூறினான். பறவை பறந்து வேறு ஒரு ஊருக்கு போகுது. பிடிப்பதற்காக போன சிப்பாய்கள் அந்த ஊர்களை நாசப்படுத்துகிறாங்க. பறவை அங்கிருந்து தப்பி தேசத்தோட எல்லையை கடந்து போயிடுது. படையும் அடுத்த தேசத்துக்குள்ளே புகுந்து நகரங்களை தீ வச்சு மக்களை சூறையாடுது. தேசமே அவங்கள கைவசமாகிறது. பறவை தீக்காயம்பட்டு ரெக்கைகள் அடிபட்டு நிறம் மாறி உயிருக்கு பயந்து ஒடுங்கி நிற்குது. முடிவில் படை வீரர்கள் அதை பிடிச்சி ஒரு கூண்டில் அடைச்சிட்டு வராங்க. ஆனால் அந்த பறவை பாடலை. பாடும்படியாக துன்புறுத்தவே பறவை பாடுது. அந்த பாட்டு இறந்து போன ஆயிரக்கணக்கான மக்களோட அழுகையை போலவே இருக்குது. பறவையோட துக்கக்குரல் கேட்டு குற்ற உணர்ச்சிக்கு ஆளான அரசன் அதை கொன்று விடும்படி சொல்கிறான். ஒரு பறவையின் பாடலுக்காக ஒரு தேசம் பலியானது இப்படிதான்னு கதை முடியுது. உலகம் இப்படி அற்ப காரணங்களால் அதிகார யுத்தம் நடத்திக்கிட்டு இருக்கிறப்போ பறவைகள் எல்லா இடர்பாடுகளையும் மீறி தன்னோட வாழ்வோட பாதையில் பறந்தபடியே இருக்குது. எல்லாத்தையும் விற்பனை பொருட்களாக கருதுகிற நமது வணிக நோக்கத்தையும் சுய லாபத்தையும் நிறுத்திட்டு இந்த பறவையோட இயக்கத்தை கூர்ந்து நோக்க தொடங்கினா ஒருவேளை நாம் இந்த உலகத்தை புரிஞ்சு கொள்ளலாமோ என்னவோ. நன்றி, வணக்கம்.